மச்சி. இத பாருங்க, நாங்க இப்பவும் சொல்றோம், உங்களை கஷ்டப்படுத்தவோ இல்ல ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டு நோகடிக்கவும் நாங்க வரல. அப்படியே என்னையே சுத்தி சுத்தி வந்து சுமங்கலி ஆசீர்வாதம் கேக்குறீங்க? கல்யாணம் முடிஞ்சு கலகலப்பா இருக்க வேண்டியனா தாலியை மறைச்சுக்கிட்டு புருஷன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ முடியாம. இத பாருங்க, இப்ப என் கூட சந்தோஷமா இருக்கிறத கொஞ்ச நேரம் தான். அது ஏன் நீங்க வந்து கெடுக்குறீங்க? முதல்ல நீங்க புறப்படுங்க. அபி, யாரோ ஏதோ சொன்னதுக்கு நீ எதுக்கு அழுகுற? தம்பி, நாங்க யாரும் இல்ல. நீ போன்னு சொன்னா போகக்கூடிய நிலைமையிலும் நாங்க இல்ல. ஆமாப்பா, என் புருஷனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தெய்வம் காட்டுற 3 சுமங்கலி பொண்ணுங்க கிட்ட அவங்க மனசு நிறைஞ்ச ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது எனக்கு விதிக்கப்பட்ட விதி. அதுல அபியை பார்த்த அதே கோயில்ல தான் கௌரிங்கிற ஒரு சுமங்கலி பொண்ணுகிட்ட அவளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். இப்ப 2வதா அதே கோயில்ல தெய்வம் காட்டின சுமங்கலி பொண்ணுதான் இந்த அபிராமி. உங்களுக்காக இல்லாட்டியும் எங்களுக்காக நாங்க உங்க பிரச்சனைகளை தீர்த்து வச்சு நாங்க அபிராமி கிட்ட மனசு நிறைஞ்ச ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும். இதுதான் உண்மை. நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறதுக்கும் எங்களை நம்பாம போறதுக்கும் இதுல பெருசா ஒண்ணும் இல்லைங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் எங்க மூலமா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு நீங்க பயப்படுற மாதிரி இருந்தா கூட அதுல நியாயம் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு கல்யாணமான விஷயத்த வெளியில சொல்ல இப்ப நாங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அக்கா, எந்த கோயில்ல நின்னு என் தாலிய காப்பாத்துன்னு நீங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்களோ அதே சாமிதான் உங்க வேண்டுதலை நிறைவேற்ற எங்களை அனுப்பி வச்சிருக்குன்னு நினைச்சுக்கங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அத நாங்க சரி பண்றோம்க்கா. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேலையும் நாங்க உங்களை நம்பலன்னா அது முறை இல்ல. சொல்றோம், நடந்தது எல்லாத்தையும் சொல்றோம். எங்களுக்குள்ள ஸ்கூல்ல ஒன்னா படிச்சப்ப ஏற்பட்ட பழக்கம் காலேஜ் முடிஞ்ச பிறகும் தொடர்ந்துச்சு. அப்பதான் என்ன பார்த்ததும் முகத்தை திருப்பிட்டீங்க. பின்ன இப்படி காக்க வச்சதுக்கு உனக்கு கொஞ்சமா முடியும்? கொஞ்சமா முடியும்னு கேக்குறீங்களா? இருங்க, உங்களை கெஞ்ச வைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். கிளம்பு. நான் கிளம்புறேன்னு சொல்றேன். அதான் சரின்னு சொல்லிட்டேனே. என்ன விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாடாம நான் யார்கிட்ட விளையாட போறேன்? உட்கார் அபி. நான் உண்மையில கோச்சு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சரி சரி, அதே எதுக்கு பேசிட்டு இருக்க? வேற என்ன பேசுறது? என்ன சாப்பிடுறீங்க சார்? அபி, நீ ஆர்டர் பண்ண. நீங்களும் ஆர்டர் பண்ணுங்க. ரெண்டு சாண்ட்விச், 2 காஃபி கொண்டு. ஓகே சார். என்ன வெறும் சாண்ட்விச் காஃபி? இதான் பொங்கல் ட்ரீட்டா? நான் என்ன அபி பண்றது? உன் மாமனார் டெய்லி எனக்கு 100 ரூபாய் தான் பாக்கெட் பண்ணி தராரு. எங்க இருக்காரு என் மாமனார்? அவர்கிட்ட நான் கேக்குறேன், ஒரு வயசு பையனுக்கு இவ்வளவுதான் பேக்கெட் பண்ணி தருவாரான்னு. அவ்வளவு தைரியமா கேப்பியா? ஓ, அதெல்லாம் கேப்பேன். அப்படியா? அப்ப இங்கதான் இருக்காரு, போய் கேளு. நீங்க விளையாட்டுக்கு சொல்ல போய் அந்த ஆளு இங்கேயே பாக்குறாருங்க. மெதுவா பேசு, அவருதான் எங்க அப்பா. நிஜமாவா? ஆமா.
போறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா வீட்டுக்கு போனா கண்டிப்பா பூகம்பம் தான். என்னங்க, உண்மையாவே நீங்க பார்த்தது நம்ம கணபதியை தானா? ஆமாண்டி, எனக்கு பைத்தியம் பாரு. வேற யாரையோ பார்த்துட்டு வந்து உன் தத்து புத்திரன் ஹோட்டல்ல ஒரு பொண்ணோட உட்காந்து கொட்டம் அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றதுக்கு. இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரல. நம்ம கணபதியா இப்படி எல்லாம் செய்வான்னு நம்ப முடியலையா? இந்த அளவுக்கு நீ அவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவன் என்ன அரச மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிற மகா கணபதியா? நான் பார்த்தேன், என் 2 கண்ணால அந்த கன்றாவிய கண்கொள்ளா காட்சியை பார்த்தேன். நீங்க பார்த்திருக்கலாங்க. ஆனா ஆனா என்னடி ஆனா? நேர்ல பார்த்துட்டு வந்து வயிறறிஞ்சு சொல்ற என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்ல? நம்மளை ஏமாத்திக்கிட்டு தெரியற உன் பிள்ளையோட நடவடிக்கையில உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? வரட்டும், அவன் வரட்டும். நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். யாரா அது? கேட்கறேன்ல, பதில் சொல்றா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் கேக்குறேனே. ஏன்பா, அப்பா ஹோட்டல்ல உன்னை ஒரு பொண்ணோட பார்த்தாராமே, அப்பா பார்த்தத நீ கூட பாத்தியாமே? யாருப்பா அது? அது பக்கத்து ஊரு, திருமலையுடைய பொண்ணு, பேரு அபிராமி. போய் பொண்ணை கேளுன்னு உன் மகன் அந்த பொண்ணோட பேரு, அவங்க அப்பன் பேரு, ஊர் பேரு எல்லாம் விவரமா சொல்றான், கேட்டுக்க. டேய், அந்த பொண்ணோட விலாசத்தை நான் அவங்ககிட்ட கேட்கல. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் தான் கேட்டேன். அபிராமி காலேஜில் அவங்க கூட ஒன்றா படித்தா, அப்போ பழக்கம். அதுக்காக தானே உன்னை காலேஜுக்கு அனுப்புகிறோம். மேலே சொல்லு. மேலே சொல்லுனா? மேலே சொல்லுன்னு கேட்குறான்ல, பதில் சொல்லேண்டி. கேட்குறான்ல, பதில் சொல்லி. என்னடா பேசுற? நீ பேசாம இருமா. இதை பாருங்க, நான் அந்த அபிராமி உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்பா சொன்ன என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்ட எப்படி பேசுற? அடிக்காதீங்க, விடுங்க. விடுங்க அவனை. என்னவோ பெருசா அவன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினியே. நான் சொன்னப்ப நீ நம்பல, இப்ப அவனே சொல்றான். இப்ப நம்புறியா? சொல்லுடி, நம்புறியா? வேண்டாம்ப்பா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம குடும்பத்துல ஜாதி மதம் பார்க்காம யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கப்பா. அது நமக்கு பழக்கமும் இல்ல. நான் சொல்றத கேளுப்பா. அந்த பொண்ணை மறந்துருப்பா. அந்த பொண்ணை மறந்துடு. இல்லம்மா, அபிராமி என்னால மறக்க முடியாது. அவ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்ல. உனக்கு அவ இல்லாம வாழ்க்கை இல்லைன்னா உனக்காகவே பிறந்து வளர்ந்து காத்துக்கிட்டு இருக்கிற உன் மாமா பொண்ணு தேவைக்கு நீ இல்லாம வாழ்க்கை இல்லடா. இது இப்ப சொல்ற வார்த்தை இல்லடா, அவ பிறந்தப்பவே பண்ணின முடிவு. என்னால தேவகியா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏண்டா முடியாது? ஏன் முடியாது? முடியணும். இல்லன்னா இங்க எல்லாருடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். நாளைக்கே உன் மாமனை வர சொல்றேன். முகூர்த்த தேதியை குறிக்கிறேன், பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஆயிருச்சா? போட்ட அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாதுங்கிறதுனால தேடி வந்த கோடீஸ்வரனுக்கெல்லாம் இல்ல இல்லன்னு பெண்ணை என் வீட்டோடைய வச்சிருக்கேன். நீங்க என்ன வரவழைச்சு உங்க பையன் வேறொரு பொண்ணை காதலிக்கிறான்னு ரொம்ப கூலா சொல்றீங்க. நீங்க என்ன உங்க மனசுல என்ன இழிச்ச வாங்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது முரண்டு பிடிச்சா மாப்பிள்ளையை தூக்கிட்டு போய் தாலி கட்ட வச்சிருவேன். ஜாக்கிரதை. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். இந்த பாருங்க மாப்பிள்ள, அவன் இப்ப அந்த பொண்ணை லவ் பண்றான்னு தான் சொன்னேனே தவிர எங்க சம்மதத்தோட அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நான் சொல்லல.
டேய் மாமாடா. வாங்க மாமா. எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். என்ன சொரத்தே இல்லாம பேசுறீங்க? தைரியமா இருங்க மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஆடாத ஆட்டமா? அதெல்லாம் வாலிப வயசுல இருக்கத்தான் செய்யும். உனக்கு கல்யாணம்னு ஆயிட்டா என்னடா எகிர்ற? அவர் யாரு? உனக்கு பொண்ணு கொடுக்க போறவர், உன்னோட வருங்கால மாமனாரு. பார்த்து கொஞ்சம் மரியாதையா பேசு. மாப்பிள சொல்லுங்க மச்சான். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நீங்க முடிவு பண்ண பிறகு என் அபிப்பிராயத்துக்கு இடமில்ல மச்சான். உங்க விருப்பப்படியே பண்ணிக்கலாம். பாத்தியாடா, பாத்தியா? இவர் தங்கச்சியை கட்டிக்கிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 25 வருஷமா என் வார்த்தையை தட்டாம அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு மகனா பிறந்த நீ என் பேச்ச கேட்காம, என் வார்த்தையை மதிக்காம, நீ கட்டி காப்பாற்ற வேண்டிய என் மான மரியாதைய காத்துல பறக்க விட்டு வந்து நிக்கிற. டேய், நீ அந்த ஒரே ஒரு அபிராமியை மட்டும் நினைச்சு கவலைப்படுற. ஆனா நான் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நினைச்சு கவலைப்படுறேன். உன்னை விட்டு அந்த பொண்ணுக்கு 1000 மாப்பிள்ளை கிடப்பான்டா. ஆனா நீ இல்லன்னா எங்களுக்கு வேற எந்த மகன் இருக்கான்? சொல்லுடா, சொல்லு. நீ யோசிடா. ஆனா நான் முடிவே பண்ணிட்டேன். மாப்பிள்ள, வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணா அது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால உடனடியா சங்கீதாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். கணபதி தேவிக்கு கல்யாணத்தையும் சங்கீதா கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சு முடிச்சிடலாம். கவலையே படாதீங்க. அப்படியே செய்யலாம் மச்சான். அப்போ உங்களுக்கும் உங்க மா பொண்ணு தேவிக்கு தான் கல்யாணமா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு அந்த தேவிக்கு தான் கல்யாணமா? சொல்லுங்க, கேக்குறல? ப்ளீஸ் உட்காரு. நான் எதுக்கு உட்காரணும்? எனக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் பாக்குறாங்க. முதல்ல நீ உட்காரு அபிராமி. முடியாது, எனக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல நீ உட்காரு. அபி ப்ளீஸ், மானம் போகுது. எனக்கு உயிரே போயிடுச்சு. மாமாவுக்கு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் சின்ன வயசுல பேசி முடிச்சிருக்காங்க. தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக என்ன ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் துரத்தி லவ் பண்ணீங்க? ஏன் என் மனசுல ஆசையை வளர்த்தீங்க? என் மடியில படுத்துக்கிட்டு நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஏன் வசனம் பேசுறீங்க? சொல்லுங்க. அபி ப்ளீஸ், நானே நொந்து போயிருக்கேன். இப்படி பேசி ஏன் என்ன சாகடிக்கிற? என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம விஷயத்தை பத்தி வீட்டுல பேசலான் இருந்தேன். அதுக்குள்ள எங்க அப்பாவே நம்மள பார்த்து நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கூடாது, இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதும் சரின்னு பூமி மறுபடி தலையாடிட்டு இருந்தா நான் அபியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் நீ சொல்லிதான் பேசணுங்கிறது இல்ல. பேசிட்டேன், எல்லாத்தையும் பேசிட்டேன். அபி இல்லைன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிற அளவுக்கு பேசிட்டேன். ஆனா எங்க அப்பா தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. முதல்ல என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அபி இல்ல, அதுக்கப்புறமா என்ன செய்யறதா உத்தேசம்? சொல்லுங்க. அபி, என்ன நீ சந்தேகப்படுறியா? ஆமா, சந்தேகம் தான். இப்போ உங்க கல்யாண பேச்சு எடுத்தப்போ ஸ்ட்ராங்கா பேசத நீங்க உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பேச போறீங்க? முதல்ல என் தங்கச்சிக்கு கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் அபியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா என்ன சமாதானப்படுத்துறாங்களோ இல்லையோ, முதல்ல என் தங்கச்சி கல்யாணத்தை தான் நடத்த பார்ப்பாங்க. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றதில்ல. நியாயம் இருக்குன்னு 4 பேர் எங்க அப்பாட்ட சொல்லுவாங்க. அப்ப எங்க அப்பானால தட்டவும் முடியாது. முதல்ல தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க சொன்னீங்க. இப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்து முடியட்டும்னு சொல்றீங்க. நாளைக்கு வந்து நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா எங்க அப்பா விடல, அதனால அந்த தேவி கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னீங்கன்னா? அபி, இத பாரு, உன் கற்பனைலாம் எதுவுமே நடக்காது. சங்கீதா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்தை அப்பாவால தடுக்க முடியாது நீங்க சொன்னது கூட கற்பனை தானே? இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்த நீ சங்கீதா கல்யாணம் முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதா? முடியும், சூழ்நிலை நமக்கு சாதகமா இருந்தா. ஆனா இப்ப எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. உங்க அப்பா பார்த்துட்டு போய் உங்க கல்யாணத்துக்கும், எங்க அப்பா பார்த்துட்டு போய் என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா நான் எங்க அப்பா கிட்ட போய் ஏன்னு கேட்க கூட முடியாது. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? நாளைக்கு என் கழுத்துல ஒரு தாலியை கட்டுங்க. என்ன சொல்ற அபி? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். 2 வீட்லயும் சம்மதிக்கிற வரைக்கும் அவங்க வீட்லயே இருப்போம். அப்போ உன் தாலி? அத மறைக்கிறது ஒண்ணும் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. இப்படி திருட்டு கல்யாணம் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அப்போ நம்ம கல்யாணம் சுமூகமா நடக்கணும் எனக்கும் நம்பிக்கை இல்ல.
முடிவா என்னதான் சொல்ற? நம்மளோட அடுத்த சந்திப்பு ரெஜிஸ்டர் ஆபீஸ்லன்னு சொல்றேன்.